16 சட்டமன்ற தொகுதியில் உள்ள நிலையில் மொத்தம் 3718 போலிங் ஸ்டேஷன்ஸ், அதாவது 3718 வாக்குச்சாவடி மையங்கள். இந்த வாக்குச்சாவடி மையங்கள் உத்தேசமாக இந்த 16 தொகுதிக்கும் 1372 வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அது 1200க்கு மேலே இருக்கின்ற அதை உணர்ந்து பிரித்திருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீங்கள் பிரிங்க, சிரமம் இருக்கிறத பற்றி பிரிக்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் அதே மையத்தில் போடுங்க, வேற எங்கே தூக்கி போய் 2 கிலோமீட்டரு, அதாவது அப்பா ஒரு சென்டர்லேயும், பையன் ஒரு சென்டர்லேயும், மனைவி ஒரு சென்டர்லேயும், கணவர் ஒரு சென்டர்லேயும், அப்புறம் இந்த மாதிரி பிரிக்க வேணாம். தயவுசெய்து குடும்பத்தை பிரிக்கிற வேலையை தயவுசெய்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணாதீங்க. நீங்கள் அதை மைக்ரோ லெவலில் ஒரு 1200 வாக்காளர்கள் இருக்கின்றான்னு சொன்னால் அதை பிரிப்பதன் மூலம் அது இடத்துல சாத்தியக்கூறு இருக்கா, அந்த இடத்துல சாத்தியக்கூறு இருந்தால் அதே இடத்துல பண்ணிடுங்க. ஏன்னா சில அந்த வாக்குச்சாவடிகள் இப்போ காமன் இருக்கும், பொது ஆண் பெண் 2 பேருமே வாக்களிக்கலாம். அதில் பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் தான் இருப்பாங்க. சரி, பெண் வாக்காளர் தூக்கி அதே சென்டரில் போடலாம். ஆனால் அதை விட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போடாதீங்க. இன்னொரு கருத்து தான் சொன்னேன், இந்த பட்டியல் எங்களுக்கு கொடுக்கல. என்ன பட்டியல்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 1372 வாக்குச்சாவடி பிரிச்சிருக்கிறீங்க. அதை பிரிக்கப்பட்டதை ஒரு சென்டரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, 100 மீட்டர் வருதா, 200 மீட்டர் வருதா, இல்லை 1 கிலோமீட்டர் வருதா, 2 கிலோமீட்டர் வருதா, அந்த பர்டிகுலர்ஸ் எங்ககிட்ட கிடையாது, நீங்கள் கொடுத்த தகவல் கிடையாது. அதனால் அடுத்த கூட்டத்தில் நீங்கள் அந்த ஒரு தகவலை நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கறத வச்சு தான் நாங்கள் அதை எங்களுடைய கருத்தை நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் ஆமோதிக்க முடியும். இல்லைன்னா நாங்கள் கருத்து இந்த கருத்தை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம்னா அந்த தகவல் இல்லை, அதனால் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ கழகத்தின் சார்பில் ரேண்டமாக ஒரு தொகுதிக்கு 10 பூத் எடுத்தோம். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 16 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 10 பூத் எடுத்தோம். ஒரு அதிர்ச்சியூட்டும், அதே நேரத்தில் பெரிய அளவுக்கு ஒரு வேதனைப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய விஷயமா தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வேலையே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ 2 தொகுதி சென்னையில் 16 தொகுதி எடுத்தாங்க. இப்போ ஒரு மாவட்ட பாலகங்கா எழும்பூர் எடுத்திருக்காரு, அதே போல் துறைமுகம் எடுத்திருக்காரு. இப்போ திருவிக்கா நகர் ராயபுரம் எடுத்திங்கன்னா, ராயபுரத்தில் 570 பேர் 10 பூத்தில், நான் சொல்கிறது 10 பூத்து ரேண்டமாக எடுத்தது பாகத்தில் 507 பேர் இறந்தவர்கள் அது லிஸ்ட்டில் இருக்காங்க. இன்னும் 10 பூத்தில் 507 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தம் 181 பூத்துக்கு வருது. அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க இறந்தவங்க? அதை கொஞ்சம் யூகிச்சு பாருங்க நீங்கள். அதை எலெக்ஷன் கமிஷன் ஒரு சிம்பிள் வேலை. அது கார்பரேஷனில் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் நீக்க வேண்டியது தானே. அதில் அதை பிஎல்ஓட்ட சொல்லி ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்து அந்த வீட்டில் போய் செக் பண்ணி இந்த மாதிரி இது நீக்கணும், அவன் செத்துட்டது சர்டிஃபிகேட்டில் இருக்குது, உண்மை தானே. ஆனால் அவங்க உண்மை சொல்ல செத்தவன் உயிரோடு இருக்கான்னு சொல்ல போகிறாங்க, வீட்டில் சொல்ல மாட்டாங்க. அதை உடனடியாக கார்பரேஷனை செய்யலாம். இந்த 507 பேர் 10 பூத்தில் இருக்காங்கன்னா பார்த்துங்க. அப்புறம் 998 பேர் அட்ரஸஸ் அவங்க யாருன்னே தெரியாது. 998 பேர் ஒரு தொகுதியில், நான் சொல்கிறது ராயபுரத்தில் மட்டும் 998 பேர் அவங்க அட்ரஸே இல்லை. அது லிஸ்ட்டில் இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. அப்புறம் 42 பேர் டபுள் என்ட்ரி. இது ராயபுரத்தில் இருக்கிற நிலவரம். திருவிக்கா நகரில் பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் வாக்கு பார்த்தீங்கன்னா 273. அதே போல் டபுள் என்ட்ரி 32. அதே போல் அன்னோன் அட்ரஸ், விலாசமே தெரியாதவங்க இருக்கவங்க 132. இப்படி இருந்தால் எப்படி இருக்கோம் சொல்லுங்கள்? ஒரு குளறுபடியான வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு ஒரு இந்திய தேர்தல் ஆணையமோ மாநில தேர்தல் ஆணையமோ சென்னை மாநகராட்சியை நடத்தினா அது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் இது முழுக்க பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு வெளிப்படைத்தன்மையோட அந்த பட்டியல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தியிருக்கோம். கண்டிப்பாக அது செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம், இவங்க செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போகிற தவிர வேறு வழி இல்லை. அதாவது நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் 16 தொகுதியிலும் சரி தமிழ்நாட்டில் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதே போல் மாவட்ட தேர்தல் ஆணையர், இவங்க எல்லாருக்குமே அதை அனுப்பியாச்சு. ஸோ அப்படியாவது இவங்க அது விழிப்போடு இருந்து
நாங்கள் சொல்கிற இந்த மாதிரி இந்த டிசீஸ்டு அன்னோனு ஷிஃப்டடு இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எப்பவும் சொல்லிட்டு தான் வந்துடுறோம். இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுடுறாங்க. அடுத்த கூட்டத்தில் இதை தான் சொல்லுவோம். என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கிறது இல்லை. கத்தின்னு தான் இருக்கிறோம். ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. அதனால் இனிமேலாவது கத்துறதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனு, அதே போல் மாநகராட்சி இதுக்கு காதில் நல்லா கேட்டு உடனடியாக வந்து இந்த 2 தொகுதியில் இருக்க மாதிரி எல்லா தொகுதியிலும் இருக்குது. அதை வந்து நீக்கி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிஸ்ட் அதை வந்து வாக்காளர் பட்டியல் தயாரித்து பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று தான் கேட்டிருக்கோம். அதாங்க மொத்தம் 3718ங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தெளிவாக சொன்னேன். ராமச்சந்திரன் கொஞ்சம் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். 3718 வந்து டோட்டலாக சென்னையில் 16 தொகுதியில் இருக்குது. அதில் வந்து 1372 பிரிக்க போகிறாங்க. நாங்கள் அதான் கேட்டேன், நீங்கள் பிரிங்க. ஆனால் பிரித்து கணவன் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, தந்தை ஒரு இடத்துல, அப்புறம் தாய் ஒரு இடத்துல, மகன் ஒரு இடத்துல, இப்படியெல்லாம் வந்து வாக்குச்சாவடி மையங்களை பிரித்து குடும்பத்தை பிரிக்கிற வேலையை தயவுசெய்து விட்டுருங்க. ஒரே சென்டரில் எல்லாருமே வாக்களிக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்படி தவிர்க்க முடியாத அந்த சென்டரில் இல்லைன்னா பக்கத்தில் வந்து எவ்வளோ மீட்டரில் நீங்கள் பண்ணீங்க. ஒரு 5 கிலோமீட்டர் போனால் யார் ஓட்டு போடுவா? அப்போ வரமாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மைக்ரோ அளவில் வந்து அது ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் நீங்கள் அடுத்த மீட்டிங்க்கு அந்த பட்டியலை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் எவ்வளோ இருக்காங்க கேட்டீங்க? புதிதாக வாக்காளர் மொத்தம் பாரு, மொத்தம் வந்து அதெல்லாம் கமிஷனர் சொல்லுவார். நான் கமிஷனர் தான் நான் வந்து வாக்குச்சாவடி வந்து பிரிக்கிறேன்னா நியாயமாக பிரிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெத்து, ஷிஃப்டடு, மிஸ்மேட்சிங்கு இதெல்லாம் வந்து கூடாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். மீதி ஸ்டாட்டிஸ்லாம் அவர் சொல்லுவார். இருந்தாலும் அவங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ் நீங்கள் கொடுத்து தான் நான் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து வாக்காளர் எண்ணிக்கை சென்னையில் மட்டும் 40,15,878. 40 லட்சம், சாரி மன்னிக்கணும், 40,15,778. ஆண் வாக்காளர்கள் வந்து 19,70,70,279. பெண் வாக்காளர்கள் வந்து 20,44,323. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதர வாக்காளர்கள் வந்து 1,776. மாற்றுத்திறனாளி வாக்காளர் எண்ணிக்கை வந்து 10,736. இதில் ஆண்கள் 6,961, பெண்கள் வந்து 5,631, இதரர் வந்து 7. 85 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து 81,047. இது ஆண்கள் 41,286, பெண்கள் வந்து 39,755, இதரர் வந்து 6. ராணுவத்தில் பணிபுரியும் வாக்காளர் எண்ணிக்கை 564, ஆண்கள் 483, பெண்கள் 81. போதுமா? இது வந்து கமிஷன் சொல்ல வேண்டியது என்ன சொல்ல வச்சிட்டீங்க. தேங்க்யூ. வேற என்ன? இது வந்து ஆக்சுவலா வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அது நீங்க சொல்றது நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் தான். அது தம்பி ராமச்சந்திரன், அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாக்குச்சாவடி பிரிக்கிறது தான் அந்த வேலை வந்து இவங்க பண்ணுவாங்க. இவங்க வந்து ரத்து பண்றது பண்ணாதெல்லாம் இவங்க வேலை கிடையாது. அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. வேற கேள்வி இல்லைல்ல? எல்லாத்துக்கும் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டாரு. போதும்.